நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு தேவையான நெறைய கன்டென்ட் நம்ம சேனல்ல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்டோமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்ட். நம்ம சேனல்ல யுனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்ட ப்ராப்ளம்ஸை கலெக்ட் பண்ணி சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அப்படி அப்லோட் பண்ண வீடியோஸ்னுடைய பிளேலிஸ்ட் நேம் தான் பார்க்குறீங்க. இந்த பிளேலிஸ்டினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. அதோடு மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு தேவையான நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸையும் பார்த்து கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, மேக்ஸிமம் மினிமா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்க போகிறீங்க. அதாவது மேக்ஸிமம் மினிமா ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒய், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிளில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாமின் த ஃபங்க்ஷன் x cube y square into 12 minus x minus y for extreme values. Extreme values அப்படிங்கிறது maximum value, minimum value ரெண்டையுமே குறிக்குது. இந்த ப்ராப்ளம் ரெண்டாவது ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோனோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. சரி, வாங்க இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம். கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படியே எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக இந்த எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்து ஒவ்வொரு டேர்ம்லையும் மல்டிபிள் பண்ணி எழுதியிருக்கிறேன். அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அப்படி பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அதாவது ஒய்யை கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அந்த ஒய் ஸ்கொயர் ப்ராடக்டில் இருக்கிறதுனால அப்படியே வச்சிங்க. 12x cube அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 36x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அதேமாதிரி ரெண்டாவது டேர்மில் வந்தீங்கன்னா இந்த ஒய் ஸ்கொயர் அப்படியே வச்சிங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மைனஸ் அப்படியே இருக்கட்டும். x⁴ டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 4x cube. கடைசியாக இருக்கக்கூடிய டேர்ம் வந்தீங்கன்னா மைனஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த ஒய் கியூப் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் கியூபை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு டேர்மையும் கவனிங்க. நம்மளால் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்க முடியும். அதை தான் இங்கே பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபேக்டரையும் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயரை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, அதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஒய் ஸ்கொயரை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்புறம் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷனையும் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் x = 0 அப்படிங்கிற ரிசல்ட்டை பயன்படுத்துங்க. நமக்கு 36 - 3y = 0 அப்படின்னு கிடைக்குது. இதில் இருந்து y = 12 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி y = 0 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனில் பயன்படுத்துங்க. நமக்கு x = 9 அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எழுதலாம். அதாவது 0, 0, 0, 12, 9, 0 இதெல்லாம் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கொடுத்துருக்கக்கூடிய ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணி அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இங்கே இந்த எக்ஸ் கியூப் கான்ஸ்டன்ட், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிட்டோம். 12y ஸ்கொயர் அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், அதனோட வேல்யூ 24y அப்படின்னு வரும். இங்கே -x⁴ அதை அப்படியே வச்சுக்கிங்க. ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 2y அப்படின்னு கிடைக்கும். இந்த -x³ அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா ஒய் கியூபை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது 3y² அப்படின்னு கிடைக்குது. அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். இதுலேயுமே 3 டேர்மையுமே கவனிங்க. எக்ஸ் கியூபையும் ஒய்யவும் நம்மளால் காமனாக வெளியில் எடுக்க முடியும். அப்படி வெளியில் எடுத்துகிட்டு எழுதியிருக்கிறோம். முந்தின ஈக்குவேஷனை சால்வ் பண்ணது மாதிரியே இதையும் சால்வ் பண்ணி எக்ஸனோட வேல்யூ ஒய்யனோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அதாவது இதை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, இந்த எக்ஸ் கியூபை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க, எக்ஸ் = 0, ஒய்யை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. இந்த ஃபேக்டரையும் ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததான் இந்த எக்ஸ் = 0 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷனில் பயன்படுத்துங்க. ஒய்யனோட வேல்யூ 8 அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி இந்த ஒய் = 0 அப்படிங்கிறத இங்கே கொண்டு வந்து பயன்படுத்துங்க. எக்ஸனோட வேல்யூ 12 அப்படின்னு கிடைக்குது.
ஸோ ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது 0,0, 0,8, 12,0 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதோட மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் இருந்தது இல்லையா, அதை ரெண்டும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணணும். அதாவது எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சால்வ் பண்ணும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. அதே மாதிரி எஃப் சஃபிக்ஸ் ஒய்யை சால்வ் பண்ணும்போது அங்கேயும் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்தது. அந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து தான் சால்வ் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிங்க. இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஜஸ்ட்டு கழிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னோம்னா 2x = 12 அப்படின்னு கிடைக்குது. இதிலேருந்து x = 6 அப்படின்னு கிடைக்குது இல்லையா. இந்த x = 6 அப்படிங்கிறத இந்த ஈக்குவேஷன்லையோ அல்லது இந்த ஈக்குவேஷன்லையோ பயன்படுத்துங்க. நமக்கு ஒய்யோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 6,4 அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்கணும். இது கொடுத்துருந்த ஃபங்க்ஷன், இது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஏற்கனவே கண்டுபிடிச்சது. அதே மாதிரி எக்ஸை பொறுத்து இன்னொரு தடவை இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். 72xy² - 12x² y² - 6xy³ அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்ததான் இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இந்த எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் அதை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். என்ன கிடைக்குது பாருங்கள். 72x² y - 18x³ y - 9x² y அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷனை ஒய்யை பொறுத்து பார்ஷியலி டிஃபரன்ஷியேஷன் பண்ணது, இது ஏற்கனவே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். இதை திரும்ப ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்கள். என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 24x³ - 2x⁴ - 6x³ y அப்படின்னு கிடைச்சிருக்கு. நம்மள்கிட்ட ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அது அடுத்ததாக இந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸில் இதனோட வேல்யூஸ் எவ்வளோ அப்படின்னு கம்ப்யூட் பண்ணுவோம். ஃபைனலாக இதனோட வேல்யூ என்னன்னு கால்குலேட் பண்ணுவோம். சரி, அதுக்காக இந்த எஃப் சஃபிக்ஸ் டபுள் எக்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதில் இந்த பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்று கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட்லையுமே ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 அப்படின்னு ஆகுது. ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, எதர் எக்ஸ் 0ன்னு இருக்குது அல்லது ஒய் 0ன்னு இருக்குது. இந்த 3 டேர்ம்லேயுமே எக்ஸு இன்வால்வ் ஆகிருக்கு, ஒய் இன்வால்வ் ஆகிருக்கு. அதனால் 5 பாயிண்ட்லையுமே அதனோட வேல்யூ 0. லாஸ்ட்டாக எக்ஸுக்கு பதிலாக 6, ஒய்க்கு பதிலாக 4 அப்படிங்கிற நம்பர்ஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கால்குலேட்டர் யூஸ் பண்ணிங்க. நமக்கு -2304 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அது 0வோட சின்ன நம்பர். இப்போ இதே மாதிரி எஸ், அதாவது எஃப் சஃபிக்ஸ் எக்ஸ் ஒய், அதனுடைய அந்த ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இந்த கடைசியாக இருக்கக்கூடிய 6,4 அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு -1728 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுவும் 0வோட கம்மியான நம்பர், <0. அடுத்ததாக எஃப் சஃபிக்ஸ் டபுள் ஒய் அப்படின்னு இருக்குது. இது எஃப் சஃபிக்ஸ் டபுள் ஒய் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிச்சது. அதில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே எழுதியிருக்கிறேன். கடைசியாக இந்த 6,4 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே பயன்படுத்தினோம்னா -2592 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுவும் <0. இங்கே உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி, நான் ஏன் இந்த 2 பாக்ஸையும் பிளாங்காக விட்டுருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த RT - S² வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அது இந்த 5 பாயிண்ட்டுக்கு எல்லாமே 0 அப்படின்னு இருக்குது. 0ன்னு இருக்கிறதுனால நம்ம இந்த பாயிண்ட்ஸை, இந்த 5 பாயிண்ட்ஸையும் இன்கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் RT - S² வேல்யூ, இந்த நம்பர்ஸை பயன்படுத்திட்டு இதை கால்குலேட் பண்ணுங்கள். நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ >0. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த RT - S² வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது, Rனோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. இது <0 இருக்கிறதுனால இந்த பாயிண்ட் வந்து மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் இந்த பாயிண்டில் மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ணும். ஸோ
மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனில் அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 6,4 அப்படிங்கிற பாயிண்ட் இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதனோட வேல்யூ நமக்கு 6,912 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் கொடுத்துருந்த ஃபங்க்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ. சரி, இதே மாதிரி உங்களோட ப்ராக்டிஸ்க்காக 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷனும் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அதே சிமிலர் ஃபங்க்ஷன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நம்பர் மட்டும் தான் வேறு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் எழுதுங்க. நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோவை நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் கற்றுக்கிட்டோம். இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச்.